www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மும்பை தீவிரவாத தாக்குதல் தொடர்பான ஒரு பகுதியின் திட்டம் பாகிஸ்தானில்தான் தீட்டப்பட்டதாக முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் லிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவாகியதாகவும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் 42 பேருக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இந்தோனேஷியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈராக் நாட்டில் கார் வெடிகுண்டு வெடித்ததில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோவில் போதைப் பொருள் கடத்தும் கும்பலிடம் ஏற்பட்ட பயங்கர வன்முறையில் 21 பேர் கொலை செய்யப்பட்டதாக அமெரிக்க மெக்சிகோ எல்லைப் பகுதியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நடப்பு மக்களவையின் கடைசி கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ளதால் நாளை இடைக்கால ரயில்வே பட்ஜெட் மற்றும் 16ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் அவர்கள் இந்த ஆண்டின் முதல் உரையை ஆற்றிய போது இலங்கையில் நடந்து வரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் போரை நிறுத்த வேண்டும், இந்திய ராணுவ உதவிகளை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் டெல்லியின் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் டி ராஜா தலைமையில் தமிழகத்தை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, மதிமுக ஆகிய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாளை பாராளுமன்றத்தில் தீவிரவாதம், விவசாயம், சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் போன்ற பல பிரச்சனைகளை எழுப்ப இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய டெல்லி நொய்டா கொலை வழக்கில் தொழிலதிபர் மொஹிந்தர் சிங், அவரது உதவியாளர் சுரேந்திர கோலி இருவரும் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்கள் பல குழந்தைகள், பெண்களை வெட்டி கொலை செய்து வீட்டில் புதைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்வீடன் நாட்டு செயலரிடம் இருநாட்டு சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறை சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாளை பாராளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் தாக்கப்பட உள்ள நிலையில் இன்று செய்தியாளர்களை ரயில்வே அமைச்சர் திரு லல்லு பிரசாத் யாதவும், ரயில்வே இணை அமைச்சர் திரு வேலுவும் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கர்நாடகா மாநிலத்தில் காதலர் தினத்தன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அம்மாநில முதல்வர் திரு எடியூரப்பாவின் கடமை என்றும் சட்டம் ஒழுங்கை அவர் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு காங்கிரஸ் கொடி எரித்து இந்திய மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசின் கோப்டெக்ஸின் புதிய அரசு ஆயத்த ஆடைகள் கண்காட்சி சென்னை தில்லையாடி வலியம்மை பட்டு மாளிகையில் திறந்து வைத்தார் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் ஒரு ஜோடி மூக்கு கண்ணாடி, செருப்புகள், இடுப்பில் தொங்கவிட்டிருக்கும் கடிகாரம், தட்டு, கிண்ணம் ஆகியவை லண்டனில் ஏலத்துக்கு வர இருக்கிறது. மார்ச் 4, 5 தேதிகளில் இந்த பொருட்கள் ஏலம் வரும் என்றும் அவை அனைத்தும் சேர்த்து 30,000 பவுண்டுகளுக்கு ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக
லண்டனில் வெளியாகும் டெய்லி டெலிகிராப் செய்தி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. பிரிட்டனில் இதுவரை இல்லாத அளவுக்கு வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து வருவதாகவும் அது 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலை இல்லாமல் அங்கு தவித்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, ஒரு காலத்தில் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் பிரிட்டனை எதிர்நோக்கி இருந்தது என்றும் அவர்களுடைய பொருட்களை நாம் அதிகம் வாங்கி அவருடைய செயல்பாடுகளை பின்பற்றி வந்தோம் என்றும், தற்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. சீனா, இந்தியா போன்ற நாடுகள் பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொண்டு தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். இதனால் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதாரத்தை வீழ்ச்சி கண்டு வருகின்றன என்று ஒரு அருமையான கருத்தை கூறியிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 12 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2 மணியில் வெளியிடப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாமல் சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.